வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு இன்று ஊக்கத்தொகை வழங்குகிறார் நடிகர் விஜய். தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தை தொடங்கிய பிறகு முதல் விழா என்பதால் என்ன பேசுவார் என எதிர்பார்ப்பு. மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவிற்காக அதிகாலையிலேயே மண்டபத்திற்கு வந்த விஜய் கடந்த முறை ஏற்பட்ட சிக்கல்களை தடுக்க முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. வாகனங்கள் நீரில் மூழ்கியதுடன் சாலையிலேயே பழுதாகி நின்றதால் மக்கள் அவதி. டெல்லி விமான நிலைய முதல் முனையத்தின் மேற்கூரை இடிந்து விபத்து. 6 பேர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் 3 பேரின் நிலை கவலைக்கிடம். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் சுழலில் சுருண்டது இங்கிலாந்து. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு அறிவிப்பு. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்யலாம் என விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமறைவு. கேரளாவில் உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு விரைந்த தனிப்படை. ஓசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் வகையில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு 10 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி. சென்னையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்ட நிறைவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 5 மானிய கோரிக்கைகளை எப்படி பேச முடியும்? அதுவும் 10 நிமிடம் 5 நிமிடம் ஒதுக்கின்றார்கள். அதிலே ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து மக்களின் பிரச்சனை தீர்க்க முடியும்? வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்தியுடைய பேசாத பக்கங்களை அலசுவதா நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு நம்ம பிக் ஃபோக்கஸ் பகுதியை பார்ப்பதற்கு முன்னதாக நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடைய கல்வி விருது வழங்கக்கூடிய விழா அப்படின்றது சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வர இருக்காரு. அங்கே நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தில் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கார். ரகுவரன், நிகழ்ச்சிக்கு எப்போது விஜய் வர இருக்கார்? நிகழ்ச்சி எப்படி திட்டமிடப்பட்டது? தேவப்பிரியன், நாம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு இந்த பரிசுகள் வழங்கும் நிகழ்வு இடத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். கடந்த முறையும் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கடந்த முறை ECR, அதாவது விஜயின் வீடு இருக்கக்கூடிய பகுதியின் அருகே நடைபெற்றது. அதில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தற்போது சென்னையின் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டரில் நடக்குது. இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் தற்போது பார்க்கலாம். இந்த பகுதிக்கு அதிகாலை 6 மணிக்கே நடிகர் விஜய் வந்து தங்கிட்டார். இந்த மண்டபத்திற்கு பின்பகுதியிலே தான் அவர் தங்கியிருக்கிறார் தற்போது. இதனால் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு மாணவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு நடிகர் விஜய் செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. நீங்கள் தற்போது பார்க்கலாம், இந்த பகுதியில் தனியார் செக்யூரிட்டி
செக்யூரிட்டி பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வளாகத்திற்கு உட்பகுதியில், வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா போலீசார் பாதுகாப்பும் ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாணவருக்கும் அவருடன் தாய் தந்தை 2 பேர் வரலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர் மொத்தம் 3 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வேற யாரும் அனுமதிக்கப்படுறதில்லை. மாணவர்களுக்கான உணவுப் பொருட்கள் அனைத்துமே உள்ளே கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விருது வழங்கும் நிகழ்வானது 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் 21 மாவட்டங்களை சார்ந்த சுமார் 750 மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் புதன்கிழமை அன்றும் இதில் விடுபட்ட மற்ற மாவட்டங்களுக்கான இந்த விருது வழங்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விழாவானது நடைபெறக்கூடிய நிலையில் இந்த கூட்ட அரங்கிற்கு காலை 6 மணிக்கே நடிகர் விஜய் வந்துவிட்டார். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க கூடும் என்பதன் காரணமாக ஒவ்வொரு மாணவர்கள் கையிலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் மத்தியில் முதலில் உரையாற்றிய பிறகு மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பது மற்றும் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி அவர்களுடன் புகைப்படமும் நடிகர் விஜய் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். அதற்கான பணிகள் தான் தற்போது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டே நீண்ட நேரமாக, அதாவது 234 தொகுதி வாரியாக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில் நீண்ட நேரம் இரவு 11 மணி வரை அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆண்டு தவிர்ப்பதற்காக சரியான திட்டமிடுதலுடன் பார்த்தீங்கன்னா இந்த பரிசு வழங்கும் நிகழ்வு 2ஆக பிரிக்கப்பட்டு 2 தினங்கள் நடைபெறுகிறது. குறிப்பாக தற்போது 750 மாணவர்களுக்கும் வரும் புதன்கிழமை மீது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அடையாள அட்டை, QR ஸ்கேன் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே தற்போது உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தனியார் துபாய் பேஸ்டு கம்பெனியா இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி போர்ஸ் கிட்ட இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடிகர் விஜயின் தனி பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி போர்சஸ் தான் தற்போது இந்த பரிசு வழங்கும் நிகழ்வின் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வெளிப்புறத்தில் போலீசார் பாதுகாப்பும் தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. தேவப்பிரியா, உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி ரகுவரன். நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் விஜயுடைய அரசியல் வருகை அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆயிருக்கு. இந்த 4 மாதங்கள்ல பல்வேறு வாழ்த்துச் செய்தியை தொடங்கி 2 முக்கிய விவகாரங்கள் அவர் கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்து அரசியல் நிலைப்பாடு அப்படின்ற வெவ்வேறுடைய பயணங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் கட்சி தொடங்கி 4 மாதங்கள் ஆகிவிட்டது. முதல் அரசியல் மேடை அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்துறாரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அரசியல் மேடை இது கிடையாது. விஜய் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர் நடத்துவது, இது செய்யறது அப்படின்றது அவருக்கான ஒரு கேரக்டர் அவர் பில்ட் பண்றாரு. இப்ப அரசியல்ல வரணும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணிட்டாரு. அரசியல்ல வருவதற்கான அந்த முடிவு செய்ததற்கு பிறகு அவருடைய கன்ஸ்பென்சி என்ன, எதை நோக்கி அவருடைய அரசியல் இருக்க போகிறது, அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சோ அதற்கான ஒரு மேடையாக தான் இது இருக்கிறது. ஆனால் இதுல யார் அவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களை. ஏன்னா அந்த செக்மெண்ட்டை பலரும் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான் தற்போது தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம்.